ஹலோ गाइस, இப்போ நாங்க பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். படப்பிடிப்பு பகுதி. ஓல்ட் 90s மூவிஸ்ல மேக்ஸிமம் இங்க தான் எடுத்திருக்காங்களாமா. எல்லாம் ப்ரோ எல்லாம் மொட்டையா தான் கிடக்குது. எங்க ப்ரோ அப்புறம் படம் எடுத்தாங்க? பாருங்க, இதுதான் என்ட்ரி. பாத்தீங்கன்னா இதுதான் என்ட்ரி டிக்கெட்டுக்கான ஃபீஸ். டைமிங் பாத்தீங்கன்னா நீங்க காலையில 7 மணிக்கு வந்தீங்கன்னா சாயந்தரம் 6:45 வரை இருக்கு. சந்தோஷ், உள்ள கேஷ் ஒன்லி. ஜிபே அலௌட் இல்லையா? ஒன்லி கேஷ். A few moments later. ரைட், யாரு ப்ரோ இங்க தான் பையா படம் எடுத்தாங்களா? உண்மைக்கு தெரியுமா உங்களுக்கு? இல்ல ப்ரோ, ஐயோ நம்ம பாத்துல கூடலூர் ஃபால்ஸா? தெரியுமா ப்ரோ? வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று தெரியுது அப்படின்னு கேட்டு கூடி இருக்கு ப்ரோ அப்படின்னு. ஆமா, அந்த பைக்கரா வாட்டர் ஃபாலா? இப்ப வாங்க போமா. ஆனா இங்க இந்த படம்லாம் இங்கதான் ப்ரோ எடுத்திருக்காங்க. இந்த மின்னலே படம் ஐயா மட்டும் தான் கேள்விப்பட்டேன். அது ஒரு தான் ஞாபகம் இருக்குது. ஐயோ ஒண்ணுமே இல்லையா? வறண்டு போய் காஞ்சி போய் கிடக்குது. இதுல இருக்க மகளா கிளைமேட் வேணா ஜில்லுன்னு இருக்கு, மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஜோடி ஜோடியா வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. என் தலையெழுத்து உங்க கூட வரணும்ன்றது. நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில இருக்க நாய்க்கு தான் கிடைக்கணும் எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியும். ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா இங்க சுத்தி பாக்குறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஒரு 2 சேர் போட்டிருக்காங்க. ஒரு மலை உச்சியில ஒரு 2 சேர் போட்டிருக்காங்க. அந்த சேர்ல உட்காந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நம்மளுக்கு பெரிய ஆகுது ப்ரோ, எதனா பண்ணு ப்ரோ. அவ்வளவுதான், எங்க டிரைவரை நான் படுத்துட்டாரு. எதுக்கடா இங்க வந்தோம்னு ஒட்ட காட்டுல கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க. வெயில் அடிக்குது, குளிருது. இல்ல புரியல. அந்த 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 இதுக்கு நான் போயிடுறேன். எதுக்கு போயிடுறேன்? அந்த அந்த திட்டு மாதிரி இருக்குது இல்ல, அந்த திட்டுல போயிட்டு இப்படி கால் இப்படி வச்சுக்கிட்டு குரங்க விட மோசமா தவிரா மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காவல் அல்ல. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அதையும் தாண்டி புனிதமானது. உண்டான காயம் எங்கும் தன்னாலே மாறி போன மாயமேல பொன்மானே பொன்மானே. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்து சொல்லாம ஏங்க அழுகை வந்தது. நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்கப்பா அவங்க. சிரிக்கிறாங்க ப்ரோ நம்மளை பார்த்து. காமெடியா தெரியுது ப்ரோ. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். என் கண்மணி என் காதலி. அந்த சேச்சி நம்மள நோக்கும். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. அது ஆல்ரெடி கமிட்டட் ஆகிட்டு நம்ம போயிடுச்சு. உனக்கு தில்லை இப்போ வந்து பிடிக்கத்தில்லை. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வர பார்த்தேன், பச்சை பசியான்னு ஃபுல்லா மிஸ்டா இருந்துச்சுங்க. அப்புறம் இப்ப எப்படி இருக்கு? ஆனா அதான் தெரியல. ஆரம்பிச்சிச்சு அவ்வளவுதான். நான் போன வாரத்துக்கு முன்னாடி நியூஸ்ல போட்டாங்க, பாத்தீங்களா இல்லைங்களா? அப்ப வந்திருக்கலாம்ல. காசு இல்லையே, சம்பளமும் இல்லையே. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். சரி, நம்ம அப்படியே போமா, கீழே இறங்குமா? வாங்க, அடுத்த பொட்டானிக்கல் கார்டன் போனோம்னா வேணா அங்க எதனா மாற்றம். இல்ல அங்க நல்லா இருக்கும். நீங்க அங்க எப்ப போனாலும் நல்லா இருக்கும். இப்படித்தான் இங்கேயும் சொன்னீங்க. 3 hours later. நான் உங்க பேர் என்னங்கண்ணா? என் பேர் நந்தகுமாருங்க. நந்தகுமார். ஆனா இங்க பாக்க இங்க நிறைய ஷூட்டிங் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஏகப்பட்ட ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இந்த மெயின் ஷூட்டிங் பெஸ்டா ஊட்டிட்டு வச்சு. ஓகே. இங்க இருந்து முன்னாடி போய் பைக்கர பாஸ் இருக்கு, போட்டிங் இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ சம்மர் சீசன்ல எல்லாம் நம்ம இங்க வந்தோம்னா நம்ம எதுவுமே என்ஜாய் பண்ண முடியல. அப்ப என்ஜாய் பண்ண முடியாது, கூட்டம் மட்டும் தான் ஜாஸ்தி இருக்கும், வேற ஒண்ணும் இருக்காது. ஆனா ஏரியா எல்லாம் சூப்பரா இருக்கும். அந்த டைம்ல எல்லாம் எல்லாமே ஃபேமிலியோட வருவாங்க. அப்ப என்ஜாய் நல்லா இருக்கும். இங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம தமிழ் மூவிஸ்ல என்னென்ன மூவிஸ் எடுத்திருக்கோம்? நிறைய படம் எடுத்துருக்காங்க. அண்ணாமலை, ரஜினி படம், விஜய் படம், ஹீராஜன் படம், அந்த மாதிரி நிறைய படம் எல்லாம் எடுத்திருக்காங்க. இப்ப அந்த மாதிரி ஷூட்டிங் எல்லாம் வரும்போது நமக்கு கீழே இருக்கிற டூரிஸ்டுக்கு எல்லாம் மேல அலோடு கொடுப்பாங்களா? அதாவது ஷூட்டிங் வந்து நம்ம கொஞ்சம் மேல எடுத்துட்டாங்கனாக்கா அவங்க ஷூட்டிங் இருக்க இடத்த மட்டும் விட்டுட்டு மத்த இடம் சுத்தி பாத்துக்கலாம். ஏன்னா அவங்க டிஸ்டர்ப் ஆயிருந்தாங்க, அதனால மத்த இடத்துல சுத்தி எல்லாம் பார்ப்பாங்க. ஷூட்டிங் இருக்கிற இடத்த விட்டுட்டு மத்த இடம் எங்கெல்லாம் நின்று பாத்துக்கலாம், அவங்க டிஸ்டர்ப் இல்லாம. ஓகே. இங்க பொண்ணுங்க பசங்களோட ஃபேமிலியோட வரப்போ அந்த குட்டி கை குழந்தைங்கலாம் தூக்கிட்டு வராங்க. அந்த கை குழந்தைங்கலாம் ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்கெல்லாம் ஐயோ எனக்கு அப்படியே பார்க்கும்போது அப்படியே நம்ம வாங்கிட்டு போயிடலாம் நம்ம வீட்டுக்கு, அப்படி இருக்கு. அவ்வளோ கியூட்டா இருக்காங்க ஒவ்வொருத்தரும். ஆசையா இருக்கு பார்க்கும்போது அந்த மாதிரி நாமளும் ஃபேமிலியோட வரணும். ரொம்ப கியூட்டா ஒரு குழந்தையோட. ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணல விட. வாழ்க்கையில இப்பதான் நிம்மதியா இருக்கும். பார்த்தோம்ல இப்ப எவ்வளவு குழந்தைங்களை பார்த்தோம், எவ்வளவு கியூட்டா நல்லா கியூட்டா இருக்கு. அப்ப கல்யாணம் பண்ணி நீ கூட ஒரு குழந்தை பத்தி கிளம்பி கூட்டிட்டு வா. தான் சொல்லணும் எதுக்குன்ற. இப்படி அடுத்தவங்க குழந்தைங்களை பார்த்து நம்ம ரசிச்சுட்டு போயிடலான்ற. என்ன ப்ரோ கரெக்டா இல்லையா?